எல்லாருக்கும் வணக்கம். படிச்சுட்டு யாரும் சும்மா இருக்காதீங்க. கறவ மாடு வாங்கி கூட பால் கறந்து நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியை சேர்ந்த புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இந்த செய்திய சொல்லியிருக்கிறதா சமூக வலைதளத்தில வருகிறது. ஐயா வணக்கம். புதுச்சேரிய பொறுத்தவரைக்கும் மக்கள் படிச்சுக்கிறதுக்கு மட்டும் தான் அங்க இடம் இருக்கு. வேலை செய்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. குறிப்பா நீங்க ஜவுளி அல்லது இங்க இருக்கக்கூடிய கடைகள நீங்க நீக்கிட்டீங்கன்னா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரிய நீக்கிட்டீங்கன்னா, அந்த இடத்துல வேலை வாய்ப்புக்கு ஒண்ணுமே கிடையாது. விவசாயம் தாண்டி. விவசாயமும் ஒரு பெரிய அளவுக்கு இல்ல. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் பலரும் மூடிட்டு தயவுசெய்து அங்க புதுச்சேரியில தொழில் வளர்க்கறதுக்கும், இன்னும் ஐடி பூங்காக்கள் வரும், 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 வரும்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலத்திலயும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஐடி பூங்காவ கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அத விட்டுட்டு மக்கள மாடு மேய்க்கணும் சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சாராருக்கு நல்லதா இருக்கலாம். ஒரு சிலருக்கு நல்லதா இருக்கலாம். ஆனா எல்லாரும் மாடு மேய்க்கிறதுனாலயோ, இல்ல மாடு பால் வியாபாரம் பண்றதுனாலவோ, அது ஒரு நிரந்தர தீர்வா அமைஞ்சிராது. எல்லாருக்கும் அது லாபகரமாவும் அமைஞ்சிராது. ஏன்னா அதுக்கு அனுபவம் வேணும். இன்னைக்கு வெறுமனே படிச்சுட்டு 1 லிட்டருக்கு இவ்வளோ பாலுக்கு வியாபாரம் கிடைக்கும், இவ்வளோ விலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நெறைய யூடியூப்ல செய்திகள் அதன் மூலமா இங்க வியாபாரத்த ஆரம்பிச்சு நஷ்டத்த சந்திச்சவங்க இங்க நெறைய பேர் இருக்காங்க. அதே சமயம் அரசாங்கத்திலேயும் அவ்வளவு எளிதா பார்த்தீங்கன்னா, யாருக்கும் லோனோ, மானியமோ குடுத்துறதில்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க நெறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. நெறைய படிப்புகள் படிக்கிறாங்க. ஆனா, இங்க வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய சென்னை மட்டும் நமக்கு தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை நமக்கு பக்கத்துல இல்லன்னா, நம்ம பொழப்பு அதோகதி தான். கொஞ்சம் இதெல்லாம் மனசுல கொஞ்சம் வச்சுக்கிட்டு, இங்க பணியாற்றக்கூடிய மற்ற அமைச்சர்களோட ஆலோசனை பண்ணி, வெறுமனே இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்களோட வேலையே பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்டு கல்யாணத்துக்கு போறத தவிர, ஒண்ணும் பெருசா இவங்க சாதிக்கிறதா எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நீங்க சாதிச்சிருந்தா வெளியிடுங்க. உங்கள சொல்லல ஐயா. நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, மத்த அமைச்சர்கள சொல்றேன். அதனால புதுச்சேரிய சேர்ந்த அமைச்சர்களும், அரசியல்வாதிகளும், ஆட்சியாளர்கள் தயவுசெய்து மக்களுக்கு இந்த ஐடி பார்க்க கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. மாடு மேய்க்கிறதுன்றது ஒரு நல்ல தீர்வாகாது. நன்றி.